தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இப்படி 4 ஸ்டேட்டுக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கோம். சரிங்க. ஒரு நாள் குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் இருக்கும். ஒரு 10 கிராம் 15 கிராம் இருக்கும். கிட்ட ஒரு 25 விதமான கூண்டுகள் இருக்கு சார். 25 ப்ராடக்ட் இருக்கு. சேர்ந்தாலும் விடும், சேவல் சேரலைனாலும் விடும். அது எப்படி சார் பாசிபிளா? ஆமாம் சார், கண்டிப்பாக. நிறைய கோழிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேவல் சேராமையாக தான் முட்டை விட்டுட்டு இருக்கு. சரிங்க சார். நாமக்கல் பண்ணையில் இருக்கிற கோழிகள் எல்லாமே சேவல் சேராம முட்டை தான் சார் விட்டுட்டு இருக்கு. அப்படிங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. முக்கியமான விஷயம் சார், இப்போ இந்த கட்டு சேவல்லாம் வளர்ப்பாங்களா? ஆமாம் சார். அதுக்கு எதுவும் கூண்டு தனியா இருக்குங்களா? கண்டிப்பா. ஏன்னா நான் எதை வச்சு கேட்கறேன்னா, அந்த படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல எல்லாம் கொண்டு போவாங்க. அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பா. கூண்டுலயே அடைச்சா கூட அதனுடைய சுறுசுறுப்பு குறையக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு வந்து நல்லா அகலமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சார். சார் ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட வெயிலுக்கு மேல தாங்காது சார். சரி. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோழிகளை வெயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை நம்ம வந்து முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கணும் சார். சரிங்க சார். பொதுவா முதல்ல வந்து பிராய்லர் கோழி தான் பண்ண வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆமா. நாட்டுக்கோழிக்கே பண்ண வைக்கிற மாதிரி. கண்டிப்பா. அதாவது இப்ப நாட்டுக்கோழிக்கு அடைச்சு வச்சு வளர்க்கும் போது இது முறை சரியா? அந்த நாட்டுக்கோழியா இருக்குமா? கமர்ஷியலாக முட்டை கோழிகள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு தேவைகளுக்காக அதனால அவங்க வந்து ஒரு பால்கனிலையோ அல்லது ஒரு மொட்டை மாடியிலையோ வளர்க்குற மாதிரியான வீட்டு வளர்ப்பு முறையில் உள்ள கூண்டுகளும் செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி அதே பாயிண்ட் தான் சார். இப்போ வெளியில கடையில போய் வாங்குறப்போ அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையா இல்ல கேஜி மேலேயே நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி சார். ஒரு அரை மணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சார். அப்படின்றப்போ அந்த கூலிங் பட வந்து ஹீட்டு குறைஞ்சிரும். சரி. இப்போ சிட்டியில் வளர்க்கறத பத்தி சொன்னீங்களா? காம்பவுண்ட் அந்த மாதிரி இடங்கள் இருக்காது, மாடியில டெரஸ்ல வச்சு வளர்ப்பாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அந்த மாதிரியான பொருள். அதனால அந்த கம்பெனிலேயே பார்சல் சர்வீஸ்ல சார் இந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகாம கொண்டு போய் போறது உங்களோட ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கோழி கூண்டு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா 25 வகையான கோழி கூண்டுகள் செஞ்சு கொடுக்குறாங்க. என்னென்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுக்கு தனி கூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கோழிக்கு தனி கூண்டு, அப்புறம் முயலுக்கு, லவ் பேர்ட்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் அடை வைக்கிற கோழிக்கும் தனி வச்சுருப்பாங்க இல்லையா, கட்டுச்சேவல்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுச்சேவலுக்குன்னு ஸ்பெஷலாக ரெடி செய்யக்கூடிய கூண்டுகள்லாம் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிறது நாமக்கல்ல, ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே கேட்டாலும் அங்கே இவங்க செஞ்சு அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்துலையே வந்து அளவெடுத்து செஞ்சு கொடுப்பாங்கங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூண்டில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோழி தண்ணி குடிக்கிறதுக்கு சின்ன கோழிகளுக்கு தனியாக ஹைட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயில்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்ன டெக்னாலஜி இந்த ஒரு கோழி கூண்டுக்கு புகுத்த முடியுமோ அந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ் லெவல்லையும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அதனால எக்கச்சக்கமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டிலே கோழி வளர்த்து அறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்காதா, நம்ம போய் பிராய்லர் கோழி வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. உங்கள் வீட்டிலே கோழி வளர்த்து அது முட்டை இட வச்சு அது நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்களும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கூண்டுகள் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக பண்ணைகளுக்கு மட்டும் சப்ளை பண்ணுறதில்ல, ஒவ்வொரு வீடுகளுக்கும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. வீடுனா எந்த மாதிரினா, இப்போ கிராமங்களில் பொதுவாக வீடுகள் இருக்கும், அவங்க எல்லாருமே கோழி வளர்ப்பாங்க, இது நார்மலான விஷயம். அதே நாட்டுக்கோழியை நீங்கள் சிட்டியில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கூண்டுகள் நீங்கள் ரெடி பண்ணாதான் உண்டு. அதை மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கூண்டுகளை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ சார். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சரி சார். சார் உங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸை பற்றியும் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். என்னோட பேர் சிவகுமாருங்க. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி ரோட்டில் ஒரு 7வது கிலோமீட்டர் கிங் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் நம்மளோட ஒர்க் ஷாப் இருக்குது சார். எஸ்கே போல்ட்ரி கேஜ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம நடத்திட்டு இருக்கோம் சார். சரி, நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? கோழி, காடை, முயல், லவ் பேர்ட்ஸ், டாக்ஸ், கேட்ஸ், இப்படி பெட் பேர்ட்ஸ்க்கும் பெட் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கேஜஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி. இந்த கூண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது வந்து காடை கூண்டு. அதாவது நம்ம 1 day 6 இருந்து ஒரு 25 நாள் வரைக்கும் கறிக்கடைகளுக்காக பயன்படுத்துவாங்க. சரிங்க. கண்டினியூஸாக முட்டை விட்டுட்டே இருக்கும், 1.5 லட்சம் வரைக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமுக்கும் நம்ம கேஜ் செஞ்சு கொடுத்துருவோம். முட்டைக்கு தனி கூண்டு, காடைக்கு தனி கூண்டு? இல்லை சார், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காடையில வந்து கறிக்காடைகள் இருக்கு, முட்டை கடைகள் இருக்கு. சரி, ஓகே சார். இப்போ காடையை பற்றி சொன்னீங்க. மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்தா கோழி தான். ஆமாம். கோழிக்கு எந்த மாதிரி சார் பண்ணி கொடுத்து? சார் கோழிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், நிறைய பேர் கமர்ஷியலாக முட்டை கோழிகள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு தேவைகளுக்காக என்னோட குழந்தைகளுக்கு நான் வந்து முட்டை மட்டும் இருந்தால் பரவாயில்ல, கோழி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான சின்ன சின்ன கேஜஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரிங்க. 1000 கோழிக்கு உண்டான கேஜஸ் பண்ணுறேன். அதில் கோழியை வளர்த்து
எடுத்து நான் முட்டையை எடுத்து நான் சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விதமான கேஜ் சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் குஞ்சிலிருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் 4.5 மாதம் 5 மாதம் கோழியோட கறிகள் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கறி கோழிக்காக உண்டான கேஜ் செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி, எக்கச்சக்கமான லிஸ்ட்டே சொல்கிறீங்க உங்கள் கூண்டோட. மொத்தம் எத்தனை கூண்டு சார் நீங்கள் வச்சுருக்கீங்க டிசைனில்? சார் கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான கூண்டுகள் இருக்கு சார். 25 ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் நாம்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கூண்டு காடைனா காடைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? அது கோழிக்கு மல்டிப்ளா யூஸ் பண்ண? இல்லை சார், காடைனா காடைக்கு மட்டும்தான். ஆனா ஒரு வீடுகள்ல இந்த காடை குண்டு பயன்படுத்தாம வச்சிருக்காங்க. சரி, அப்படின்ற நேரத்துல ஒரு கோழி குஞ்சு அர்த்தத்தில் இருக்கு, அதுக்குள்ள விட்டு பார்க்கலாமா? ஏன்னா கோழி குஞ்சு சின்னது, ஒரு 2 மாசம் வரைக்கும் வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. முட்டை காடைக்கு உண்டான அந்த கேஜ்ல வந்து குஞ்சுகளை விட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபீடர் இருக்குங்களா, இந்த ஃபீடருக்கு இடையில கேப் இருக்கு பாருங்க. ஆமாங்க. இதுக்குள்ளார அந்த குஞ்சுகள் வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம கறி காடைக்கு உண்டான கேஜ்ல சின்ன குஞ்சுகளை கோழி குஞ்சுகளை வளர்க்கலாம். இப்போ கோழிக்கு தனியா, கோழி குஞ்சுகளுக்கு தனியா, முட்டைக்கு தனியான்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஆமா. இதுக்கெல்லாம் என்ன சார் டிஃபரன்ஸ்? சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸில் இருக்கும், ஒரு 10 கிராம் 15 கிராம் இருக்கும். அப்போ அந்த குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு கேஜ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக வேணும் சார், இந்த மாதிரி ஹோல்ஸாக வேணும். சரி. அப்போ அந்த ஹோல்ஸ்குள்ளார கோழிகள் வெளியில் வராது. பெரிய கோழிகளுக்கு இந்த மாதிரி சைஸில் தேவைப்படாது. சரிங்க. ஆகையினால நம்ம வந்து பெரிய கோழிக்குன்னு தனியாக ஒரு கேஜும் சின்ன கோழிக்கும் ஒரு கேஜும் சொல்லி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு இது ப்ராடக்ட்டை நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம் சார். சரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் குஞ்சில் இருந்து லைஃப் லாங்காக அப்படியே இருக்கிற மாதிரி அதுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம், சரி, அப்படிங்கிற மாதிரி கேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரி சார். இப்போ பெரிய பெரிய கோழி பண்ணைகள்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம் சார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இது பயன்படுமா? இல்லை சார், பெரிய பெரிய பண்ணைகளுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகாது, பயன்படுத்த முடியாது. சரி. ஏன்னா பெரிய பெரிய பண்ணைகள் பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு கோழி பண்ணை இருந்தால் 50,000 கோழி இருக்கணும் சார். அப்போ அந்த இடத்துல இது பயன்படாதுங்கும் போது அதுக்கு அல்டர்னேட்டிவாக உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கா? இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது சார். நம்ம கிட்ட ஸ்டாண்டர்டாக டைப்பான கேஜே இருக்குங்க சார். ஒரு நாள் குஞ்சிலிருந்து 12 வாரம் ஒரு 3 மாதம் வரைக்கும் வளர்கிறதுக்கு ஒரு கேஜ். அதுக்கு மேலே 3 மாதத்துக்கு மேலே ஒரு 4 மாதம் வரைக்கும் 4 4.5 மாதம் வரைக்கும் ஒரு கேஜ். சிக்கு குராயர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. சரி சார். இப்படி 3 பருவத்துக்கு நம்ம கேஜ் செஞ்சு கொடுக்குறோம் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க 25 வகையான கூண்டுகள் இருக்குன்னு சொன்னீங்க. கோழி சொன்னீங்க, பண்ண இந்த மாதிரி. ஆமாம் சார். நாட்டு கோழின்னு ஒன்று தனியாக இருக்குது, கட்டு சேவல் இருக்குது, இந்த கடக்நாத் கோழின்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குல்ல. அது எதுக்கு தனி கூண்டு இருக்கா இல்லை கோழினாலே ஒரே ஸ்டாண்டர்ட் தானா? இல்லை சார், நாட்டு கோழினா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குற ஒரு கோழிகள் இருக்குது சார். சரி. சிறுவடை, இடைவெட்டு, நம்ம சிறுவடை, அந்த பெருவடை, இந்த மாதிரி கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் வீட்டில் வளர்க்குறவங்க கூண்டில் வளர்க்க விரும்ப மாட்டாங்க. ஆமாம், பொதுவாக கிராமங்களில் வெளியில் உலாவி தான் வரும். அதை நம்ம அப்படியே பிடிச்சி காய்ச்சி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் விரும்புவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடங்கள் ரொம்ப குறைவாயிடுச்சு. அதனால அந்த கோழிகளையும் நம்ம கூண்டுக்குள்ள எப்படி வளர்க்குறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெருவடை கோழி, சிறுவடை கோழி எல்லாத்தையுமே நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு கூண்டு சார். சரி. அதே மாதிரி முட்டை கோழி இருக்கு பாருங்க, கிரிராஜா, கிராமப்பிரியா, கைராளி, கடக்நாத், சரி, அப்புறம் ஒயிட் லக்கா, இந்த மாதிரி கோழிகளுக்கு முட்டை கோழி கேஜ்னு சொல்லி தனியாக ஒரு கேஜ் இருக்குங்க சார். சரிங்க. அதுக்கு நம்ம கேஜ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சரி. வீட்டில் வளர்க்குறப்ப ஒரு 10 கோழிக்கு உண்டான கேஜஸ் நமக்கு வேணும். சரிங்க. ஏன்னா நம்ம வெளியில் மேய்ச்சலில் விட முடியாது. ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மேய்ச்சலில் விட்டு வளர்க்குற அளவுக்கு இடம் இருக்காது. அதனால அவங்க வந்து ஒரு பால்கனிலையோ அல்லது ஒரு மொட்டை மாடியிலையோ வளர்க்குற மாதிரியான வீட்டு வளர்ப்பு முறையில் உள்ள கூண்டுகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சரிங்க. அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சல் முறையில் சார், இப்போ என்ன எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, நான் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் எனக்கு வந்து காம்பவுண்ட் சோர் போட்டு நான் வந்து மேயற அளவுக்கு எனக்கு இடம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பொழுதுக்கும் மேய்ஞ்சிட்டு நைட் ஆனால் அடையிற மாதிரி சார். சரி. அந்த மாதிரி ஒரு கேஜ் செஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி கோழிகள் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா சார், இந்த கைராளி இந்த மாதிரி கோழிகள் சொன்னீங்களா, அந்த மாதிரி கோழிகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக முட்டை இடக்கூடிய ஒரு இனங்கள். சரி. அதாவது சேவல் சேர்ந்தாலும் விடும், சேவல் சேரலைனாலும் விடும். அது எப்படி சார் பாசிபிளா? ஆமாம் சார், கண்டிப்பாக. நிறைய கோழிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேவல் சேராமையாக தான் முட்டை விட்டுட்டு இருக்கு. சரி. நாமக்கல் பண்ணையில் இருக்கிற கோழிகள் எல்லாமே சேவல் சேராமல் முட்டை தான் சார் விட்டுட்டு இருக்கு. அப்படிங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. அந்த மாதிரி அந்த முட்டைகளுக்கும் அந்த முட்டை கோழிகளுக்கு நம்ம கேஜ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ சிட்டியில் வளர்க்கறத பற்றி சொன்னீங்களா? காம்பவுண்ட் அந்த மாதிரி இடங்கள் இருக்காது, மாடியில் டெரஸ்ல வச்சு வளர்ப்பாங்க இல்லையா? ஆமாம் சார். அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கு சார். என்னன்னா இப்போ மாடியில் பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடியா இருக்கும். சரி. மொட்டை மாடியா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கூரை மாதிரி மேலே ஒரு ஷீட் போட்டு கூரை மாதிரியும் போட்டு கொடுக்குறோம். சரிங்க. அந்த கேஜ் போட்டு கேஜுக்கு மேலே ஒரு மலையில நனையாத அளவுக்கு வெயிலில் வந்து பாதுகாப்பாக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஷீட் போட்டும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்க. அதே அந்த கோழிகளுக்கு வந்து வெயில் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? குறிப்பிட்ட வெயிலுக்கு மேலே தாங்காது சார். சரி. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோழிகளை வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை நம்ம வந்து முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கணும். சரிங்க சார். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உங்கள் கூண்டில் என்ன மாதிரி சேஃப்டிஸ்லாம் இருக்குது? பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடி நல்ல வெயில் இருந்துச்சு. ஆமாம். அந்த வெயில ஏகப்பட்ட கோழிகள் இறந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாகர் சிஸ்டம் இருக்குது சார். சரிங்க. ஃபாகர்னா நமக்கு அந்த ஸ்ப்ரே, அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும். அப்படியா? ஆமாம் சார். சரிங்க. அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம போட்டு கொடுத்துறோம் பண்ணை முறைகளில்.
சரி. கேஜ் மேலேயே நம்ம வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி சார் ஒரு அரை மணி தண்ணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருக்கும் சார். அப்படின்றப்போ அந்த கூலிங் பட வந்து ஹீட்டு குறைஞ்சிரும். சரி சரி. இறப்பு விகிதம் கம்மியாகும். அது ஒரு சிறப்பு அம்சம் சார். சரி சார். குழந்தை கோழிகள்னு பார்க்கும்போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது தீனி வைக்கக்கூடிய விஷயம். ஆமாம் சார். கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்க. ஆமாம் சார். அதுக்கு எந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் உங்ககிட்ட இருக்கு சார்? இப்போ கூண்டுகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்கு நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் ஒரு ரவுண்ட் டப்பா மாதிரி இருக்கும். அதாவது சின்ன குஞ்சுகளுக்கு ஒரு மாதிரி, பெரிய கோழிகளுக்கு ஒரு மாதிரியும் நம்ம வந்து டப்பாக்களில் வச்சுட்டு இருக்கோம் ஒரு ஃபீடர். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சார் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னும் 4 நாளில் நான் வெளியில் விட்டுருவேன். சரிங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேய்ச்சல் முறையில் விடுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு தானாக மேய்ஞ்சிட்டு வரட்டும் அப்படின்ட்டு இல்லாமல் நம்மளும் ஒரு அடர் தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லென்த்தாக ஒரு ஃபீடர் வச்சு அதுலேயும் ட்ரிங்கர் வச்சு அதில் ஒரு 8 லிட்டர் டேங்கோ அல்லது 10 லிட்டர் டேங்கோ அதில் செட் பண்ணி நம்ம தேவையான இடத்துல கொண்டு வைக்கிற மாதிரிங்க சார். சரிங்க. இப்போ இந்த மேய்ச்சல் முறையில் இருக்கிற கோழிகளுக்கு தீவனம் பத்தாத நேரத்தில் நம்மளும் கொண்டு வச்சுக்கலாம். அந்த இடத்துல மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு, வெயிலே காயாத அளவுக்கு நம்ம செட் பண்ணி, அதாவது குறைவான பட்ஜெட்டில் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? என்னுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நான் 20 வருஷம் அனுபவம் சார். 20 வருஷம் அனுபவம் 20 வருஷம். முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க. இப்போ இந்த கட்டு சேவல்லாம் வளர்ப்பாங்களா? ஆமாம் சார். அதுக்கு எதுவும் கூண்டு தனியாக இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நான் எதை வச்சு கேட்குறேன்னா, அந்த படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ல எல்லாம் கொண்டு போவாங்க. அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக. ஆமாம் சார், இருக்கு சார். நம்ம கிட்டேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு கூட நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல பார்த்தா தெரியும், நம்ம ஆளுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கூண்டு ரெடி ஆயிட்டு இருக்கு சார். சரிங்க. திருச்சிக்கு போறதுக்காக 20 கூண்டு சண்டை சேவல் கூண்டுக்காகவே ரெடி பண்ணிட்டு. சரி சரி. ஒரு ஆர்டர் ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி. அதாவது 3 அடி அகலம், 3 அடி நீளம், ஒரு 2 அடி உயரம், இந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம சண்டை சேவலுக்குன்னு தனித்தனி கூண்டுகள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி சார். அது சண்டை சேவல் கூண்டுல மிச்ச கூண்டு இல்லாம இதுல என்ன சார் ஸ்பெஷல்? அதாவது சண்டை சேவலை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம நார்மலா இருக்கிற கோழியினுடைய அகலம் நீளத்தை விட இது நல்லா அது கிராண்டா இருக்கும் சார். அது பார்த்தீங்கன்னா நல்லா பறந்து அடிக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்டைல்ல இருக்கும். அப்படிங்கிறப்போ அதுக்கு நல்லா ஃப்ரீனஸ் இருக்கணும். அதனுடைய வால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஜினுடைய பகுதியில் மோதக்கூடாது. அப்படி மோதாமல் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம 3க்கு 3ங்கிற ஹைட்ல நம்ம, அதாவது அகலத்தில் 3 அடி அகலம், 3 அடி நீளம், 2 அடி உயரம், 3 அடி உயரம் தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கூண்டுலேயே அடைச்சா கூட அதனுடைய சுறுசுறுப்பு குறையக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு வந்து நல்லா அகலமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சார். ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடை வைப்பாங்கல்ல? ஆமாம். அடை வைக்கிறதுக்கு தான் ஸ்பெஷல் கூண்டு இருக்குங்க? இருக்கு சார், கண்டிப்பாக இருக்கு. அதாவது இப்போ மற்ற கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கூண்டு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து அடை வைக்கிறதுன்னு சொல்லி தனியான இடங்கள் எதுவுமே கிடையாது. அதனால வந்து நம்ம கூண்டு, அந்த அடை வைக்கிறதுக்கு உண்டான கூண்டுகளும் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடை வைக்கிற இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கணும். பொதுவாக முதல்ல வந்து பிராய்லர் கோழி தான் பண்ண வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆமா. நாட்டுக்கோழிக்கே பண்ண வைக்கிற மாதிரி. கண்டிப்பாக. இது முறை சரியா? அந்த நாட்டுக்கோழியா இருக்குமா? நாட்டுக்கோழி மேய்ச்சல் முறையில் வளர்றது ஒன்று இருக்கு, பண்ணை முறையில் வளர்றது ஒன்று இருக்கு. சரி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து தீவனம் போடுறதும் சரி, அதை பிடிச்சி வேக்சின் போடுறது எல்லாமே கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் இன்னைக்கு வந்து கூண்டு முறையில் கொண்டு வந்தாச்சுங்க சார். வேக்சின் போடும்போது ஒன்றே பிடிச்சி போடும்போது அது ஈஸியாக நம்ம பிடிக்கலாம். growth நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்த வரைக்கும் growth நல்லா இருக்கும். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதாவது சிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கும். கண்டிப்பாக. நம்ம பிராய்லர் கடையில் போய் வாங்கி சாப்பிடாம நாட்டுக்கோழி வீட்டில் வளர்த்து அறுத்து சாப்பிடணுங்கிற ஆசை நிறைய பேர் இருக்கு. இந்த மாதிரி அதே பாயிண்ட் தான் சார். இப்போ வெளியில கடையில் போய் வாங்குறப்போ அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையா இல்லை கலப்பண்ண நாட்டுக்கோழி முட்டையான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா சார்? ஆமாம். அப்படிங்கிறப்போ நம்மளா சொந்தமாக வளர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைச்சிரும். ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நாட்டுக்கோழி கூட ஏதோ கண்ணில் பார்த்தாங்க, கிடைச்சிச்சு வாங்குறாங்க. ஆனால் அந்த முட்டையில பல சாயம் ஏத்துறாங்க, அது இது பொருள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கூண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த கூண்டு தேவைப்படுறவங்க கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த கூண்டு எந்த மாதிரி சார் நீங்க அனுப்பிச்சு வைக்கிறீங்க? இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் உங்களால அனுப்பிச்சிட முடியுமா இங்க இருந்து? கண்டிப்பா சார். நம்ம வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இப்படி 4 ஸ்டேட்டுக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கோம். சரிங்க. நான் இப்போ வந்து அதிகபட்சமா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ், அதாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அப்படிங்கிறதுல ஒரு 50 கோழி வரைக்கும் ரெடிமேட். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு கூண்டு இருக்கு. இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அகலம், 10 அடி நீளம். இதை வந்து நான் நாமக்கல்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பலாம், சென்னைக்கு அனுப்பலாம், திருநெல்வேலிக்கு அனுப்பலாம், நாகர்கோவிலுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி லாங்ல இருக்கிற எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் அது பார்சல் சர்வீஸில் அனுப்பிவிடலாம் சார். இது சின்னது ஒரு 10 கோழியிலிருந்து 50 கோழி வரைக்கும் பண்ணலாம். இதுவே ஒரு 100 கோழி 200 கோழி இருந்ததுன்னா ரா மெட்டீரியலா அவங்களுக்கு அனுப்பிவிட்டு அவங்க ஸ்பாட்ல போய் வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அங்கே பண்ணி கொடுப்பீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இடங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களால் செஞ்சு கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டைப்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு மொட்டை மாடியில் வளர்க்குறவங்களுக்கு, ஒரு பால்கனியில் வளர்க்குறவங்க, மாடிப்படிக்கு கீழே வந்து ஒரு சந்து இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வளர்க்குறவங்களுக்கு அவங்க சொல்ற மெஷர்மெண்ட்ல இப்போ கஸ்டமர் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 2 அடி ஹைட்டு, ஒரு 4 அடி நீளம், இந்த மாதிரி வேணுங்க, இந்த இடத்துல வச்சா எனக்கு சரியா இருக்கு, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்து தான் சார் இருக்கேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக விஷயம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் எந்த மாதிரி சார் இருக்கும்? சார் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த
மற்ற பொருள்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான பொருள். வேற ஏதாவது வெயிட்டான பொருளை போட்டோம்னா டேமேஜ் ஆயிரும். அதனால ஒரு 10 கோழிக்கு உண்டான கேஜி அனுப்பணும்னா ஒரு 700 ரூபாய் சார். மினிமம் ஒரு 700 ரூபாய். 10 கோழிக்கு உண்டான கேஜி அனுப்பணும்னா 700 ரூபாய். இதுவே ஒரு 50 கோழி கேஜி அனுப்பினா 2500 to 3000 ரூபாய். இந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதனுடைய இடத்த எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க சார். இப்போ நீங்க அமைச்சிருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி நிறைய கூண்டுகள். ஆமா சார். அதுல எதுவும் போன கூண்டுக்கு டேமேஜ் ஆயிருக்கா டிரான்ஸ்போர்ட்? சார் இது வரைக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு தவறுகளும் வந்ததில்லை. ஏன் வருதில்லை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அந்த மாதிரியான பொருள். அதனால அந்த கம்பெனிலேயே பார்சல் சர்வீஸ்ல சார் இந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகாம கொண்டு போய் போறது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு தகுந்தமான சார்ஜஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். சரிங்க. அப்படிங்கிறதுனால அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துறாங்க சார். சரி சார், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்க வீட்டில் யாருக்காவது கோழி வளர்க்கணும்னு நினைச்சாலோ அல்லது லவ் பேர்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் முயல் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வகையான கூண்டுகள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்காக இருக்கட்டும் அல்லது பண்ணைக்காக இருக்கட்டும் எதுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் இவங்களுக்கு ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.